அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக. புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், சிறப்பான நட்சத்திரம். புதன் ஆதிக்கம், அதிபதி புதன் பகவான் தான். பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கும் போது இந்திரன், மதுரை மீனாட்சி அம்மன், இந்த கிளி, பச்சை நிறம் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா விருச்சிக ராசியில தான் விழக்கூடிய 4 பாதமும் அப்படிங்கும் போது கேட்டை நட்சத்திரம். அங்காள பரமேஸ்வரி, பெருமாள் வழிபாடு, அன்பு, ஈட்டி, இந்த மாதிரி விஷயங்கள், ஜிமிக்கித்தோடு, இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். இந்த புராண இதிகாச வரலாறெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பல கற்பனை சக்தி இருக்கும். நிறைய அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடர், ஆராய்ச்சி தன்மையில இருக்கிறவங்க நிறைய தொழில்கள் விட்டு அதுக்கப்புறம் தொழிலை பிடிக்கக்கூடிய அமைப்பு, திசை மாறி போய் அப்புறம் அந்த கரெக்டான விஷயத்துக்கும் மங்களா, அதெல்லாம் கேட்ட நட்சத்திரம் தான். கற்பனா சக்தி அதிகமா இருக்கும். கதை கட்டுரை எழுதுறது, சினிமா துறை, அழகு துறையில இருக்கிறவங்கள கேட்ட நட்சத்திரம். எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. நட்சத்திரத்தை கொண்டே நம்ம நிறைய பலாபலன் சொல்லிட்டே வரோம். அப்ப பெண்களுக்கு பல பிரச்சனைகளை போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும். கேட்ட நட்சத்திரத்துல தேக ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும். நிறைய உடம்பு தொந்தரவுகள் வந்துடும். எப்ப வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது. விநாயகர் வழிபாட முழு மூச்சா எடுத்துக்கணும். விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த உடம்பு தொந்தரவுன்னு வரும்போது போயிட்டு வந்துடும். கோயில்ல இருக்கக்கூடிய பசுவுக்கு உணவு தானம் பண்ணணும். கோயில்ல இருக்கக்கூடிய பசுவுக்கு என்ன கீரையோ, அகத்திக்கீரையோ அல்லது வாழைப்பழமோ கொடுக்கலாம். உங்களுடைய நட்சத்திரம் இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் தாயாரை போய் வழிபாடு எடுத்துட்டு வந்துருங்க, சிறப்பா இருக்கும். கல்வி தடை, காரிய தடை, காலேஜில் கொஞ்சம் பிரேக் ஆகி படிக்கக்கூடியதெல்லாம் கேட்ட நட்சத்திரங்க. முக்குருணி விநாயகரை பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் மதுரைக்கு போகும்போது முக்குருணி விநாயகருக்கு விபூதி போட்டு வழிபாடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேற்கு வாசல்ல இருக்கும். முறைப்படி வேணும்னா நீங்க போன் பண்ணி கேட்டுங்க. பூர்வீக சொத்துல பிரச்சனைகள், வில்லங்கம், அப்பா வழியில சொத்துக்கள் இழப்புகள்லாம் ஏற்படும். அடிக்கடி உங்களுக்கு கீழே விழுவுறது, மேல விழுவது மாதிரி பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனை போகும். கடன்னு பேசக்கூடிய அமைப்பு, கற்பனா சக்தி அதிகம். எதையுமே சாதிக்கணும்னு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். சீக்கிரமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமாங்கிற மாதிரி விஷயங்கள். இந்த பப்பாளி, செரி பழம், அதாவது அன்னாசி பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடுங்க. பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கும். தோஷம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுடைய தோஷம். அப்ப பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பா இருக்கும். திருப்பதி ஏழுமலையான போய் நீங்க வழிபாடு எடுக்கணும். இந்த ஹோட்டல் உணவுகள்ல சாப்பாடுல கவனமா சாப்பிடணும். உணவை தவிர்க்கிறது நல்லது. வியாசர் ஜீவசமாதி, ரோஜாப்பூ, இந்த ரோஜா, காய்ந்த திராட்சை இதெல்லாம் கொடுத்து வழிபாடு எடுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். லாட்ரி யோகம் உண்டு. லாட்ரி சீட்டு, சூதகமா சூதாட்டத்துல ஜெயிக்கலாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அது மாதிரி ஈடுபாடு இருக்கும். போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடாது. அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சம்பத்து தாரையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதையுமே ஒரு ஞான மார்க்கம், ஒரு விரக்தி தன்மை அப்படிங்கும் போது ஒரு 50 வயசுக்கு மேல வந்துடும். செல்ல பிராணிகள் மீது ரொம்ப பாசமா இருப்பீங்க. வெளிநாடு, வெளியூர் வருமானம் கண்டிப்பா இருக்கும். ஒன்று போயிட்டு வருவீங்க அல்லது அங்கிருந்து ஏதாவது சம்பாத்தியம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்ப எதையுமே லேட்டஸ்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு புதுமையை புகுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏதாவது ஆராய்ச்சி துறையில கண்டுபிடிப்பு எண்ணங்கள் போயிட்டே இருக்கும். சில பாதிப்புகளை செய்வன குற்றமோ, ஏவல், பில்லி, இந்த மாதிரி பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வந்த குடும்பமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கே போகலாம். எதையுமே காப்பாற்றணும், சேமிப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு. நிறைய பேத்துக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அந்த ஒரு கவர்மெண்ட்ல இருக்கிறது, அரசியல இருக்கிறவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்றது, இது மாதிரி உதவியாளரா போகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கும். வித்தியாசமான திருமணம், ஒரு வயதுல சின்னவங்க பெருசவங்க, அல்லது கருப்பு சிகப்பு, அல்லது மதம் சார்ந்து இது மாதிரி வித்தியாசமான திருமணம் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கும். அப்படிங்கிற லவ் மேரேஜ் நிறைய பேத்துக்கு கை கூடாது. அதே போல பாம்பை உங்க பரம்பரையில இந்த சர்பத்தை அடித்த தோஷம் உங்களுடைய வீட்டுல இருக்கும்.
அப்படிங்கிறத, இதனால வந்து வாழ்க்கையில சில ஏற்றங்களை தடை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத நீங்க, அதாவது எல்லாமே வந்து அனுபவ ரீதியாக சொன்னதான். அப்ப விருச்சிகத்துல விழக்கூடிய இந்த நட்சத்திரம் பல பிரச்சனையை போராடி வர, கையெழுத்துல கொடுத்துட்டு நான் ஒரு பினாமி சொத்துல பிரச்சனை, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல வந்து நீங்க வந்து அதாவது சொன்னல, நீங்க நல்லா சம்பாதிக்கணும், சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு ஏதாவது மாட்டி அதுக்கப்புறம் வெளியே வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும். நிறைய எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய விஷயம். சட்டுன்னு யாரையும் நம்பவும் மாட்டீங்க. நட்பு வட்டாரத்துல விழிப்புணர்வோட பழகக்கூடியவங்க அப்படிங்கிற விஷயம் உங்ககிட்ட இருக்கும். கேட்ட நட்சத்திரத்துடைய வாழ்க்கை துணை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய கணவனா இருக்கட்டும் அல்லது மனைவியா இருக்கட்டும், கலத்தர பாவகத்துக்கு ஏதாவது அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் நடந்திருக்கும், வாய்ப்பு உண்டு. ஒரு கண்டத்திலிருந்து தப்பிச்சிருப்பாங்க. நிறைய பேத்துக்கு ஆண் வாரிசு இருக்காது, சிலருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. ஏன்னா நட்சத்திரத்துல அலி நட்சத்திரம் இருக்கு, ஆண் நட்சத்திரம் பெண் நட்சத்திரம் எல்லாம் இருக்குங்க. நிறைய விஷயங்களுக்கு பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஏமாற்றம் உண்டு. பார்ட்னர்ஷிப்ல வந்து பணத்தையோ ஒரு முதலீடு போட்டு ஒரு அவமானத்தையும் சந்திச்சு வந்திருக்க கூடியவங்க இருப்பாங்க. சில காலகட்டங்கள் நல்ல பணவரவு, தனவரவு, வருமானம் அப்படி ஓஹோன்னு இருக்கக்கூடிய, வாழ்க்கையில் புகழும் உச்சத்துக்கே போயிட்டு வரக்கூடியவங்களும் உண்டு. ஆனால் இதெல்லாம் 40-45 வயசுக்கு மேலதான் ஆண்களாக இருந்தால். பெண்கள் வந்து ஒரு சிலர் வீடோட ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்துருவாங்க. தாயாரிடம் ரொம்ப பாசமா இருப்பாங்க, அம்மாவை பாத்திக்குவாங்க. கேட்ட நட்சத்திரக்காரங்க அஜீர்ண கோளாறு இருக்கும், நரம்பு பிரச்சனைகள் வந்து போகும். இதெல்லாம் வந்து திடீர் அதிர்ஷ்ட யோகம் வரணும் அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத நீங்க கும்பிட்டுக்கணும். இப்ப கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி கோயில் பல்லடத்துக்கிட்ட இருக்கு, பெரிய கோபுரத்தோட இருக்கும். கேட்ட நட்சத்திர கோயில்னே இருக்கு. இப்ப கோயம்புத்தூர்ல நவகிரக கோயில்னே இருக்கு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கோயில் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கோயில போய் நம்ம வழிபாடு, பச்சை வஸ்திரம், பச்சை சேலை வாங்கி அல்லது ஜாக்கெட் பிட்டு வாங்கி நமக்கு தானம் பண்றது, அதே போல அந்த அம்பாளுக்கு சாத்துறது, மாலை சாத்தி ஒரு 5 தீபம், நெய் தீபம் போட்டு வழிபாடு இருக்கணும். நிறைய வந்து பிரச்சனை இருக்கிறவங்கள நம்ம அங்க அனுப்பியிருக்கோம். ஸோ இது போல நிறைய விஷயங்கள் சர்ப தோஷத்துக்கெல்லாம் இருக்கு, அதுவும் நம்ம பார்த்துக்கணும். கேட்ட நட்சத்திரக்காரங்க விரும்பி உணவை சாப்பிடுவாங்க. சில சமயம் நிறைய வந்து பாஸ்டிங் சாப்பிடாமே இருக்கக்கூடிய விஷயத்த அவங்களால முடியும். பெண்களுக்கு வந்து நல்லா சமைக்கக்கூடிய தன்மை இருக்கும், இன்ட்ரெஸ்டா வெரைட்டியா சமைப்பாங்க. திருமண வாழ்க்கையில வந்து எப்பயுமே சிறப்பு இருக்காது, டிப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும் பெண்களுக்கு. அதனால கேட்டை நட்சத்திரக்காரங்க வருமானத்தில் ஏதாவது ஒரு ஏற்படுத்திக்க கூடிய அமைப்பை கொடுக்கும். ஆனா நல்ல குடும்பத்து மேல பற்று பாசமும் இருக்கும், விட்டு கொடுத்து போக மாட்டாங்க. கல்வியில் தடை இருந்து வந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இத்தனையில இருந்தாலும் கர்மா கோயில் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் பாதத்துல பிறந்தவங்க நீங்க கண்டிப்பாக போகக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விராலிமலையில, அதாவது திருச்சி டு மதுரை அந்த ரோட்ல இருக்கக்கூடிய விராலிமலை கோயில்ல நீங்க போய் வழிபாடு அந்த முருகனை பார்த்துட்டு வாங்க. அது போகக்கூடிய மார்கழி மாதம், அதாவது உங்க நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அன்னைக்கு புதன் ஓரையில போயிட்டு வாங்க, புதன்கிழமை போயிட்டு வரும். இப்ப திருவெண்காடு நீங்க லைஃப்ல 2-3 தடவை 5 தடவை கூட லைஃப் ஃபுல்லாவே போயிட்டு வரலாம். அடுத்தது 2ஆம் பாதம் கர்ம வினையை போக்கக்கூடிய கர்மா கோயில், நம்மளுடைய வினையெல்லாம் தீரணும் அப்படின்னா தை மாசம் திருவேற்காடு கருமாரியம்மன் வழிபாடு போய் எடுக்கணும், புடவை சாத்தி வழிபாடு எடுத்துட்டு வாங்க. 3ஆம் பாதம் கேட்டை நட்சத்திரக்காரங்க போகக்கூடிய கோயில் மாசி மாதம் திருச்சியில இருக்கக்கூடிய உறையூர் அழகிய மணவாள பெருமாள் கோயிலுக்கு வழிபாடு எடுங்க, சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து சுட்சுமமா ஒரு ஜோதிட அறிவு சார்ந்துதான் நம்ம எடுக்கிறோம். அடுத்த 4ஆம் பாதம் கர்மா கோயில் அப்படின்னு பார்க்கும்போது கேட்ட நட்சத்திரக்காரங்க பங்குனி மாசம் சுவாமி மலை மிக சிறப்பான அப்பனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய முருகன் கோயில், அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சிறப்பாக கோயில், கர்ம வினையை போகக்கூடிய கோயில், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடு எல்லாம் சொல்லிட்டு வரோம். நிறைய பேத்துக்கு நீங்க இதை ஷேர் பண்ணணும். அதே போல ஜாதகத்துடைய முழு பலனை பார்த்துக்கணும்னா டிஸ்பிளேல ஃபோன் நம்பர் வருது, பார்த்து தெரிஞ்சுக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.